வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொங்கு சர்பத்து போட்டு சாப்பிடலாம் வந்திருக்கான். அவன் மரத்தில் ஏறி மொங்குலாம் வெட்டினான். ஆனால் அந்த வீடியோ அந்த அளவுக்கு எடுக்க முடியல. இப்போ சர்பத்து போடுற மட்டும் வீடியோ எடுத்து போடுறான். பாருங்கள் சர்பத்து போடுற எப்படிலாம் போடுறோம்னு. இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக மொங்கு சர்பத்து இன்றைக்கி வாங்க மக்களே சர்பத்து போடலாம். இந்த எல்லாம் எடுத்து வந்திருக்கான் பாருங்கள். எல்லாமே கொண்டாந்துருக்கான். மொங்குலாம் வெட்டி கொண்டாந்துட்டான். எல்லாமே இருக்குதுங்கண்ணே. ஆமாம் எல்லாமே ரெடியாக கொண்டாந்து வச்சுருக்கேன் மக்களே. வாங்க மக்களே போய் சர்பத்து போடுவோம். மக்களே ஒருத்தன் ஏறி மொங்கு இடத்துக்கு ஏறிட்டாப்புல. ஆமாம் மக்களே பனைமரத்துக்கு நெருக்கி வந்துட்டேன். மொங்குடாக்கு பேக்கரில் காமி தெரியுதான் பாருங்க. இங்கே பாருங்க தெரியுதா? ஆனால் மரத்துக்கு இதுக்கு மேலே ஏற முடியல. மட்டையை பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு. ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் அந்த மரத்தில் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். மட்டை போல் உருவுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மனுஷனுக்கு இங்கேருந்தே வாங்குறா போட்டு தான் இருக்கணும். மக்களே ஒரு வழியாக மேலே ஏறி பார்த்தேன். ஏற முடியலை. வாங்க ஓட்டு அறுத்துக்கிருக்கேன். ஓய் மக்களே ஒரு வழியாக முங்க வெட்டிட்டேன். ஆனால் அடுத்த வீடியோ எடுக்க முடியல. ஆமாம் அடுத்த வீடியோ எடுக்க முடியல. மரத்தில் இருந்து அடித்தேன். மரத்தில் ஏற முடியல. மரம் வழுக்க ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்யும். ஆமாம் மழை பெய்ஞ்சிச்சா? அப்புறம் பெய்யலையா? எங்கடா மழை பெஞ்சிச்சு? நிறைய காணும். இப்படிலாம் நடந்து இதாகி போச்சு. அட முள்ள புள்ள கீழே ஓட்டுச்சு. நான் எப்போ கீழே இறங்குறது? ஒரு நாளைக்கு தான் பய போகுது. தைரியமாக வாங்கு. வேறு குத்துறாடே. அது தைரியமாக வாங்க போகுது. ஒரு நாளைக்கு தானே. அப்படியே இறங்கிட்ட மக்களை வெட்டிட்டு ரத்தம் தான் நிறையா மக்களே வாங்க மொங்க வெட்டிக்குவான். ஆமாம் மொங்க வெட்டி சர்பத்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிடுவான். செல்லுக்கு அமுத்தாமல் ஏற்ற விழுகாதுல விட ஒரு நாளைக்கு தான் எவ்வளோ போய் தெளிமா எவ்வளோ போகுது. அம்புட்டு மொங்கு வெட்டுவான். ஒரு நாளைக்கு எம்பிட்டு மொங்க வெட்டுற? ஒரு ரெண்டு லோடு மூணு லோடு 3 லோடு மொங்க ஒரு நாளைக்கு வெட்டுறியாடா? அப்புறம் எனக்கு மட்டும் வெட்டி தர மாட்டேங்கிற? கை நடுங்குது. உனக்கும் வெட்டின கை நடுங்குது. என்னமோ சொல்கிற பாவம் இல்லை. நான் ஏண்டா பாவம் இல்லையா? என்ன எல்லாத்தையும் போட்டுருவோமா? எல்லா மங்கையும் போட்டுருவான். எல்லாத்தையும் போட்டுருவான். சர்பத்து நல்லா வெயிலுக்கு குளிர்ச்சியாக போட்டு குடிக்கணும். ஒரு மங்கை வெட்டி மட்டும் கையில் வச்சுருப்பான். ஒரு மங்கை நல்ல மங்கை அது 3 தனி மங்கை வெட்டி நீ பெட்ரோல் மங்கை மட்டும் தனியாக வெட்டி வச்சுக்கிறோம். எங்கே இன்னொரு வேலை அங்கே இருக்கும் பின்னாடி இடக்க. அதில் 2 மங்கு நல்ல மங்காதே இருக்குது. 3 நல்ல மங்கு தான். மக்களே எல்லா மங்கையும் எதிர்த்தாப்புல. இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி சூசு போட்டு சாப்பிட்டுக்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முங்கு சர்பத்தெல்லாம் வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு ஐஸ் கட்டிலாம் போட்டு நம்ம நீ சூசு போட வந்தால் நேரமான தெரியல. வெயிலே அடிக்கிற மானம் இருந்துக்கிட்டே கிடக்குது. காலையிலே செம்ம மழை. நம்ம சூசு போட வந்தால் நேரத்தை பாரு. தண்ணி போகாமல் இது சதக்காச்சி இது. கைக்கு வந்துடா மட்டும் பாதிச்சு. சதக்காய்ச்சினால அம்புட்டாலம் போயிருக்குது. சதக்காய்ச்சி தான். அது இன்னும் வெட்டாமல் போட்டுருந்துருக்காங்க. அந்த மூணு தனியாக வெட்டி வச்சிரு. மக்களை எல்லாத்தையும் நெருக்கி வெட்டிக்கிருக்காப்புல. நம்ம ஓரமாக உட்காந்து ரெடி பண்ணுவோம் சூசு போடுறதுக்கு. நீ ரெடி நான் வரவா? நீ ரெடி பண்ண மாட்டியா? இன்னைக்கு உன் கை பக்கம் வந்தானே சூசு போடுறேன். அது ஒரு கண்ணி இல்லையா? 2 கண்ணியா 3 கண்ணியுமே போச்சு. அதில் அழிய போச்சு. ஏன் அழிய போச்சு? எழுத்துன்னு போச்சு. காரணம் ஐஸ் கட்டி தான் ஐஸ் கட்டி கொஞ்சோண்டு தாண்டா இருக்குது. மக்களே ஐஸ் கட்டி நெருக்கி கரைஞ்சிருச்சு. ரெடி பண்ணி மாட்டேங்க. சீனி எப்படி சீனி போட்டுருவோமா? போட்டுருவேன். சீனி போட்டுருவோமா? தண்ணி ஊற்றி தூத்த போடு. நான் போத்தையே வெட்டி தாய் உனக்கு வெட்டி தாங்க. மக்களே இது நம்மளுக்கு கண்ணி நம்ம அழகாக எடுப்பா. நம்மளுக்கு கண்ணி நம்மளுக்கு ஒழுங்கு அழகாக எடுக்க தெரியாது.
அம்மா தெரிஞ்சவையும் போட. ஆமாம் அம்மா தெரிஞ்ச விலைக்கு தான் எடுக்க போகிறான். இது வந்து தோல் வேறு வந்துகிட்டே இருக்கனால வந்து இதாக இருக்குது. இந்த மக்களை இதே கொஞ்சம் ஆழமான கண்ணியமாக தெரியுது. இந்த கீழே மக்களே தோல் கீழோட தான் போடுறான். எப்படி இருக்குன்னு தெரியல. ஐயா நல்லா தேங்க போடு, நல்லா தேங்க போடு. வெட்டுற மட்டும் பார்த்து வெட்டுறேன், கைக்கு வந்துடாம. டெஸ்ட் முடிச்சு கை போடு. சூப்பர் முங்கு இது வந்து. லைட்டாக சீச்சு அது மண்ணை போட போகுது. அளவில் அது பதமான வரல. வீட்டில் பாருவா அதே நேரம் கையில் ரத்தப்பில் வாங்கியிருக்காப்புல. தீட்டாம கொண்டாந்து அறுவலாம் கையில் வச்சுக்கிறேன். இது முங்கு வெட்டெல்லாம் பார்த்து விட்டானே. ஆமாம் இப்போல்லாம் குதிக்க தெரிவிங்க முங்கு வெட்டையிலேயே. ஏன் அந்த ரசத்தை வெட்டுற? இல்லை பொதுவாக குதிக்கும்டா. வீடியோ மட்டும் ஹிட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படிலாம் சர்ப்ரைஸ் செய்கிறோம்னு. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டு கேட்கும், அதெல்லாம் அசெப்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நீ சவுண்டு ரேடியோ செட்டு சவுண்டு ஆஃப் பண்ணுற. ஆனால் இங்கே எப்படி கொடுக்குறாங்க இப்போலாம். மக்களே இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக அவங்களுக்கு காமிக்கிறான். ஏன்னா வீடியோ எடுங்க மக்களே. முங்க ரெடி பண்ணிட்டான். சீனில் உள்ளே போட்டிருக்கான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. மக்களே எலுமிச்சம்பழம் இல்லை, இப்போ நாத்தம்பழம். நான் எப்போதும் நம்ம அதானே கொண்டு வர்றேன். நார்த்தம்பழம் தான் நம்மளுக்கு எப்போதும். அப்போ இல்லாததுக்கு என்ன பண்ண இல்லாததுக்கு என்ன பண்ணுறது? நீச்சம்பழம் பறிக்காமல் கிடைக்கல. ஆமாம் பிரச்சனை நார்த்தம்பழம் மட்டுமே. மக்களே இன்ட்ரோ அப்படியேட்டேன். நம்ம ஐஸ்கிரீம் இதில் போட்டுக்குவோம். அது ரொம்ப முடியாது. ரொம்ப முடியாது. அம்மா படி இனிக்கு நார்த்தம்பழம். நார்த்தம்பழம் கொஞ்சம் புளிப்பத்தாண்டா இருக்கு. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கலந்தாண்டா இருக்கு. எங்கே கரண்டிங்களா உள்ளாண்டா இருக்கு. மக்களே எல்லாம் ரெடி வந்துட்டான். ஆமாம் வெடி வெண்ணியாச்சு. நம்ம கடை என்ன தூசியாக விழுந்துருக்கு, அது என்னன்னு தெரில. காட்டுக்கு போனோமா எல்லாமே விழுந்துருந்துங்க. நம்ம உங்களை உள்ளதாக இருக்கும்டா. நம்ம உங்களை உள்ளதாக ஐஸ் கிச்சன் பத்தலை. போகும்போது விடு சாப்பாடு ஐஸ் கட்டி நல்லா கரையட்டும்டா. ஐஸ் கட்டி நல்லா கரையட்டும்டா. மக்களே ஒரு ஜூஸ் ரெடி வந்துட்டான். அந்த ஐஸ் கட்டி மட்டும் ரைட்டாக கரையட்டேன். நம்ம வந்து இதுக்கு வந்து கலர் பொடி சேர்க்கலை. கலர் பொடி போட்டால் கொஞ்சம் நல்லா அருமையாக தெரியும். ஆமாம் நமக்கு வந்து கலர் பொடி சேர்க்காதனால அப்படியே இருக்கேன். இனிப்பு இருக்காமல் வச்சு பார்த்துக்குவோம். இனிப்புலாம் நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இனிக்குதா? வேறு இதை கண்ணை காமிச்சுக்குவோம். மக்களே யாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் வந்து இது வந்து நம்ம கலர் பொடி கலக்காமல் நல்லா தெரியும். நம்ம வந்து கலர் பொடி கலக்காதனால இப்படியே இருக்கும். நம்ம கலர் பொடி வந்து கலக்கலை. மக்களே ஜூஸ் போட்டான், ரெடி பண்ணிட்டான். இப்போ வந்து ஜூஸ் நம்ம வந்து குடிக்க போகிறோம். ஏன் அது இல்லை அந்த இடத்துல நம்ம செத்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இல்லைடா என்ன செத்த வச்சு மொங்குதே. அது மொங்கு மிதக்கதே அப்படி தெரியுது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஓத்து குடி நல்லா வெயிலுக்கு இதமாக குழுன்னு யாரும் மக்களே. வெயிலுக்கு இதமாக வந்து கலர் பொடி போடலை, அதனால் இப்போ இருக்குது. கலர் பொடி போட்டால் நல்லா இருக்கும். கலர் பொடி போட்டால் நல்லா இருக்கும். இப்போ கலர் பொடி போடலாம் மக்களே, நல்லா கலராக தெரியும். இப்போ வந்து கலர் பொடி போடலாம், ஆனால் மேலே ஃபுல்லாக நொங்காதே இருக்கும். நல்லா இருக்குடா.
நம்ம வந்து பட்டை எடுக்கலை, அதனால் பட்டதே ஒன்று இதாக இருக்குது. ஆமாம், அதுக்கு பட்டை வராமல் இருக்கிறதுக்கு எடுத்து வைக்கணும். அப்படி நம்ம எடுக்கலை. தோண்டு முங்கன்னு எடுத்துடலாம், வெட்டி சைடில் வெட்டிட்டு இளமுங்கு. இப்போ இளமுங்க நமக்கு வந்து பட்டை இல்லாமல் எடுக்க முடியாது. தோண்டு முங்கன்னா பட்டை இல்லாமல் எடுத்துடலாம். எடுத்த மாதிரி உரிச்சு போட்டுடலாம். இதை உரிக்க முடியாது இளமுங்கு. இந்த வைக்க முடியாது. மேலே சர்பத்து வேறு லெவலில் இருக்குது, வெயிலுக்கு விதமாக குளிர்ச்சியாக. நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும் மறக்காமல் ஒரு ரெட் கலர் கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்க யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லுங்கள், அதையும் பண்ணுவோம். ஆனால் சர்பத்து மேலே வேறு லெவலில் இருக்குது. சர்பத்து எப்படிலாம் செஞ்சோம்னு வீடியோவில் காமிச்சிருப்போம், ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ ஒரு வழியாக மொங்கு வெட்டி நல்லா சூஸ் போட்டு சாப்பிட்டேன். நம்ம நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கார்டை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சர்பத்து போடுறத ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வெயிலுக்கு குளிச்சு நல்லா சூஸ் போட்டு நல்லா சாப்பிட்டேன். ஆமாம், அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போகும்போது அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு போயிருங்க மக்களே. அடுத்து ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திப்போம். அடுத்தவங்களுக்காண்டி வேறு லெவலில் அட்வென்ச்சர் வீடியோ காத்துக்கு இருக்குது. ஆமாம், அது வந்து சீக்ரெட்டு. மறக்காமல் என்ன வீடியோன்னு கெட் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அட்வென்ச்சரில் சந்திப்போம். பாய் மக்களே.